Taste the Daily. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுந்த ஏகாதசி திருவிழா கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி அதிகாலை 5:15 மணியளவில் நடைபெற்றது. மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் பல்வேறு திரு ஆபரணங்கள் அணிந்து திருச்சுற்றில் உள்ள தங்க மரத்தை சுற்றி வந்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக கடந்து சென்றார். அப்போது அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷமிட்டவாறு பரமபத வாசலை கடந்து சென்றனர். ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு காலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அப்போது ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உற்சவ ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை 2:30 மணியளவில் வெள்ளியினால் செய்யப்பட்ட சொர்க்கவாசல் வழியாக அஷ்டபுஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் ரத்ன அங்கி அணிந்து எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பெருமாளின் நாமத்தை கூறியவாறு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் உள்ள திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. வைகுண்ட ஏகாதசியையொட்டி திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவிலில் அதிகாலை 4:30 மணிக்கு சொர்க்கவாசல் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து ரங்கநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக புறப்பட்டு சொர்க்கவாசல் அடைந்தார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.